டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு வாத பிரகிருதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனித்தன்மையானவங்க. நம்ம பார்ப்போம், சில பேர் குண்டா இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வேலைகளை வேகமாக செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய உடல் மற்றும் மனத்தன்மை. இதை தான் ஆயுர்வேதத்தில் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும் பொழுது எப்பொழுதுமே வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற 3 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வாதம் அப்படிங்கிற ஒரு பிரகிருதியை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். வாத பிரகிருதி அப்படின்னா வாதத்தின் அமைப்புடைய உடலும் மனத்தன்மையும் உடையவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. மிக உயரமாகவோ அல்லது குள்ளமாகவோ இருப்பாங்க. இவங்களோட முடி எப்படி இருக்குன்னா வறட்சி தன்மையாக இருக்கும். உடல்லையும் ஒரு வறட்சி இருக்கும், கண்கள்லையும் ஒரு வறட்சி இருக்கும். இது அவர்களுடைய உடல் வாகு. இது நோய் கிடையாது. இவங்களுடைய செரிமான சக்தி பார்த்தோம்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. இவங்களுக்கு சில நேரங்களில் நல்லா செரிமானம் ஆகும், சில நேரங்களில் செரிமானம் ஆகாமல் அஜீரணமாக இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றத்தோடு தான் இருக்கும். சில நேரங்களில் அவங்களால நல்லா யோசிக்க முடியும், சில நேரங்களில் அடிக்கடி கோபம் வரலாம் அல்லது படபடப்பு வரலாம். தூக்கம் இவங்களுக்கு எப்பொழுதுமே குறைவாக தான் இருக்கும். இவங்களுடைய படிக்கும் திறன் எப்படி இருக்குன்னா, எல்லா விஷயங்களும் மிக விரைவிலேயே படிச்சிருவாங்க. ஆனால் அதே வேகத்தில் மறந்தும் போவாங்க. சில குழந்தைகள் இப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது அவங்களுடைய உடல் தன்மை. அப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரலாம் பிற்காலத்தில் அப்படின்னா, இந்த வாத உடல் தன்மை இருக்கவங்களுக்கு வாதம் சார்ந்த உணவுகளையோ செயல்களையோ செய்யும் பொழுது அவர்களுக்கு நோய் ஏற்படலாம். அந்த நோய் எப்படி இருக்கலாம்னா, இருதயத்தில் படபடப்பு ஏற்படலாம், முட்டி வலி ஏற்படலாம், வறண்ட தோல் காரணமாக அரிப்பு ஏற்படலாம். அதற்கப்புறம் தூக்கமின்மையினால இவங்க கஷ்டப்படலாம். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டா இவங்க உடம்பு சீராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாதத்திற்கான சுவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அறுசுவையில் இனிப்பு, புளிப்பு, உப்பு வாதத்திற்கான சுவை. இது வாதத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தும். அப்போ இவங்க எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் சாறு எடுத்துக்கலாம், அல்லது புளிப்பான பழங்கள் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். எப்பொழுதுமே உணவுகளை லேசான சூடோடு தான் சாப்பிடணும். குளிர்ச்சியான உணவுகள் இவர்களுக்கு அறவே ஒத்துக்காது. ஏன்னா இந்த குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதே அவர்களுக்கு அஜீரணம் ஏற்படும். உணவோட செரியாமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சில நேரங்களில் நல்லா பசிக்கும், சில நேரங்களில் நல்லா பசிக்காது. அதனால தான் எப்பொழுதுமே ஒரு இளம் சூடான உணவை எடுத்துக்கணும். அப்புறம் செரிமானத்துக்கு எப்பொழுதும் உதவி செய்கின்ற கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, ஓமம், பெருங்காயம் போன்ற பொருட்களை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். இவங்களுக்கு ஒரு சிறந்த பொருள் அப்படின்னா அஷ்டசூர்ணம் அப்படிங்கிறத சொல்லலாம். எப்பொழுதுமே பசி இல்லைன்னா அந்த அஷ்டசூர்ணத்தை அவங்க சேர்த்து சாப்பிடலாம். காய்கறிகளில் அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளங்கி, கேரட், அதுக்கப்புறம் புளிப்பு சார்ந்த காய்கறிகளை அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். உணவில் பார்த்தோம்னா பால், கோதுமை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அடிக்கடி பசி மாறுதல் ஏற்படுறதுனால அவங்களுடைய பசிக்கு ஏற்றவாறு தான் அந்த உணவுகளை அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே இவங்களுக்கு சரியாமல் இருக்கிறதுனால அதிக கனமான உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகளை இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் இரவில் கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை முற்றிலும் தவிர்க்கணும்னா வறண்ட உணவுகளாக இந்த பீஸா, பர்கர், ஃப்ரைட் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க தவிர்க்கிறது நல்லது. இளம் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிக்கணும். எப்பொழுதும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். மனநிலையை சீராக வச்சுக்கணும்னா அஸ்வகந்தா போன்ற மூலிகைகளை பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது அவங்க தெளிவான மனநிலையில் இருக்க முடியும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அதிகமான வலி ஏற்படும் இந்த வாத பிரகிருதி இருக்கவங்களுக்கு. அப்போ இந்த மாதவிடாய் காலத்துக்கு முன்பாகவே அங்கே இளம் சூடான எண்ணெயை அடிவயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில் தேய்ச்சிக்கலாம். அல்லது மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ அவர்களுக்குடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எண்ணெய் தேய்த்து குளித்தலை அவங்க செய்யலாம். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வாத பிரகிருத்தில் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ ரொம்ப மலச்சிக்கல் இருக்குன்னா கடுக்காய் கலந்த பொருட்களை இரவில் வெதுவெதுப்பான தண்ணியில் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொருவருடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை செலக்ட் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு வாத பிரகிருதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.